பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 10. நஃப்ஸின் தேவைகள் அழிவதே ஃபனாவாகும். தரீக்கத்துடைய கடைசி எல்லைக்கு இவ்வாறு வரம்பு கூறப்பட்டுள்ளது. நஃப்ஸின் தேட்டங்கள் முழுவதும் அழிந்து ஒளிந்து போக வேண்டும். அத்துடன் அவசாபிய இலாஹி எனும் தெய்வீக குணங்கள் இதயத்தில் குடிகொள்ள வேண்டும். இத்தகைய தசவுஃபின் பரிபாஷையில் இதையே ஃபனாஃபில்லாஹ், இறைவன் தன்மையில் அழிந்து போதல் என்று சொல்கின்றார்கள். தரீக்கத்தின் சுலூக் எனும் நடவடிக்கையில் காமிலான ஷேக் அவசியம்தான் என்று ஒப்புக்கொண்டவர்கள் ஃபனாஃபிஷ் ஷேக், ஃபனாஃபிர் ரசூல், ஃபனாஃபில்லாஹ் என்னும் 3 படித்தரங்களையும் கடந்து தீர வேண்டும். இதன் விளக்கமும் நுட்பமும் ஷேகே காமிலிடத்தில்தான் கிடைக்க முடியும். ஆரிஃபே காமிலின் தொடர்பின்றி நல்ல முடிவு ஏற்பட மாட்டாது. ஆரிஃபே காமில் எனும் தேர்ந்த ஞானப்போதகர் இல்லாமலேயே வெறும் வழக்க ஆசாரமான வணக்கத்தை கொண்டு மனத்தெளிவும் ஆத்ம தூய்மையும் அடைந்துவிட முடியும் என்று எவரேனும் சொல்வாராயின் அவர் முற்றும் பொய் சொல்பவரே ஆவார். யாம் அனுபவத்தில் எத்தனையோ ஆலிம் உலமாக்களை பார்த்திருக்கின்றோம். அவர்களில் தீனுடைய இல்முகளிலும் படிப்பிலும் ஆலில் ஃபாதில் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். அத்துடன் ஏவல் விலக்கல்களையும் முற்றும் பேணி நடப்பவர்களாகவும் இருக்கின்றனர். ஆனால் நடைமுறையில் மனிதர்களுக்குரிய கீழ்த்தரமான நஃப்சானியத்தான தன்மைகளான பெருமை, அகங்காரம், கோபம், காமம், உலோபித்தனம், பொறாமை முதலிய இழிகுணங்களை விட்டும் கொஞ்சம் கூட தப்பினவர்களாக காணப்படவில்லை. இதற்கு மாறாக குறைவான இல்முடையவர்களில் பல உத்தமர்களையும் நாம் அறிகின்றோம். இவர்கள் காமிலான ஷேகின் சகவாசம் காரணமாக மேற்கூறிய கீழ்த்தரமான இச்சைகளை விட்டு ஒதுங்கி பரிசுத்தவான்களாக விளங்குவதை காண முடிகின்றது. வெறுங்கல்லும் மாணிக்க கல்லாகும். மஸ்னவி ஷரீஃபிலே மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், சிறந்த ஆத்மஞான குருவருடைய அருட்பார்வை உன்மீது படாதவரை நீ உன்னுடைய உள்ளமையை பற்றிய ஞானத்தை பெறமாட்டாய். ஷேகின் அருள் நிழலால் தான் உன்னுடைய இச்சை எனும் நஃப்ஸை கொல்ல முடியும். ஆகையால் நஃப்ஸை கொல்லும் அந்த மகானுடைய உடையை பற்றி பிடித்துக்கொள். நீ கருங்கல்லாக இருந்தாலும் சலவைக்கல்லாக இருந்தாலும் ஞான ஆசிரியரிடம் நீ சேர்ந்து விட்டால் வைரமாக மாறிவிடுவாய் என்று மௌலானா ஜலாலுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள்.